Hi everyone, welcome back to the channel. In class 12 CBSE Mathsல 8th chapter application of integrals. இது ஒரு ஈஸியான சாப்டர். புக்கை பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு எந்த மாதிரி மாடலாக இம்பார்ட்டண்ட்டோ அந்த கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாடல்ஸை இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் அப்படின்னும் போது இன்டெக்ரல்ஸை ஏரியா அண்டர் த கவ், அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறது தான் இது மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏரியா அண்டர் த கவ் தான் மெயின் அப்ளிகேஷனாக இருக்கும். சரியா? ஸோ இதில் ஜென்ரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைக் சர்க்கிள், ஸ்ட்ரெயிட் லைன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்னு பார்த்துருவோம். ஸ்ட்ரெயிட் லைன்னா y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி சொல்லலாம்னா ax ப்ளஸ் by ஈக்குவல் டு c அப்படின்னு போட்டுக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் அப்புறமா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்மளுக்கு யூஸ்வலாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் மெயினாக கிராஃப், ஸோ டயக்ராமுக்கே நம்மளுக்கு ஃபுல் மார்க், ஒரு மார்க் ஆச்சு இருக்கும். 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிள். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் அப்படின்னும் போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸாக இருக்குதா. ஸோ சப்போஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸாக இருந்துச்சு அப்படின்னா x is equal to 2, draw the line x is equal to 2ன்னு சொன்னாங்கன்னா x is equal to 2 என்னும் போது எதுக்கு பேரலாக போனோம்னா y ஆக்சிஸுக்கு பேரலாக இப்படி போட்டுரும். ஸோ இந்த லைன் பேர் தான் x is equal to 2. சப்போஸ் x is equal to -2 அப்படின்னா இந்த பாயிண்ட் 2 ஆகும். x is equal to -2னா இந்த சைட் போட போகிறோம். சரியா? ஸோ x is equal to -2. சப்போஸ் y is equal to கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸோ ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ லைன் y ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா y ஈக்குவல் டு 2னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக லைனை ட்ரா பண்ணிப்பாரு. இந்த லைன் பேர் தான் y இஸ் ஈக்குவல் டு 2. அதேமாதிரி அது கீழே y இஸ் ஈக்குவல் டு -a அப்படின்னு கூட போட்டுக்கலாம். a அப்படின்னும் போது 1 2 3 4 எது வேணா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட்டு சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இல்லை ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள். இது வந்து ஆரிஜினில் இருக்கிற சர்க்கிள். சப்போஸ் சர்க்கிள் வந்து ஆரிஜினில், இது வந்து ஆரிஜின் கரெக்டாக ஆரிஜின்லேயே இருக்கும்போது இது மாதிரி இருந்திருக்கும். சம் கேசஸ் ஆரிஜின் இங்கே இருக்கும், சர்க்கிள் வந்து வேறு ஏதாச்சும் பாயிண்டில் இருக்கான். ஸோ இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து h, k. அப்போனா வரும்னா h மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். சரியா? ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் சர்க்கிளோட 2 ஃபார்முலா. ஸோ இது ஒன்று, இது ஆரிஜின் வழியாக போகும்போது, இது சென்டர் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வழியாக போகும்போது. நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸு, பேரபோலா. ஸோ இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு லைனை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும், சர்க்கிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எலிப்ஸு, பேரபோலா. ஸோ எலிப்ஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு பேரபோலா பார்த்தலாம். பேரபோலான்னும் போது ஒரு யூ ஷேப் கர்வ் வரப்போகுது. ஸோ அதில் 4 விஷயம் இருக்கும். ஸோ அந்த 4 விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ y is equal to ஸோ இப்போ பேரபோலாவில் 4 ஷேப்ஸ் இருக்குது. அது எப்படி ஞாபகம் வச்சுதுன்னு பார்க்கலாம். ஸோ யூ ஷேப் தான் வரப்போகுது. அந்த யூ ஷேப் இப்படி இருக்கலாம், இல்லை டவுன்வர்ட்ஸில் இருக்கலாம், இல்லை இந்த சைடு இருக்கலாம், இந்த சைடில் இருக்கலாம். ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் யூ டச் ஆச்சுன்னா, அந்த யூ எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆச்சுன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் தானே அந்த யூ டச் ஆகுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வரப்போகுது. எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் வந்துச்சுன்னா இங்கே ஒய் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. ஸோ இதுதான் வந்து இந்த கர்வோட நேச்சர். இப்போ இதே கர்வை நான் இப்படி போட்டேன் அப்படின்னா, டவுன்வர்ட்ஸில் போட்டேன் அப்படின்னாலுமே இந்த பாயிண்ட் வந்து இந்த யூ ஷேப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிட்டு போகுது. அப்போ நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஆனால் டவுன்வர்ட்ஸில் அந்த யூ வந்ததால் -4ay. சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் விஷயம், இந்த யூ இப்படி போடுறேன். யூ வந்து ஒய் ஆக்சிஸ், இந்த யூ பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸை டச் பண்ணியிருக்கு. அப்போ இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இங்கே ஒய் வந்தால் இங்கே கன்ஃபார்மாக எக்ஸ் வந்துடும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை இப்படி பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது என்ன வரப்போகுது அப்படின்னா ஒய் ஆக்சிஸை தான் டச் பண்ணுது, ஆனால் நெகட்டிவில் வருது. ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ax. ஸோ இந்த 4 விஷயத்த தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுதுன்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது அந்த u வந்து எக்ஸில் இருக்க போது அது எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. மேலே பாசிட்டிவில் இருக்கிறதால 4ay, நெகட்டிவில் டவுன்வர்ட்ஸில் இருந்துச்சுன்னா -4ay. அதேமாதிரி லெஃப்ட் இது மாதிரி இருந்துச்சுன்னா 4ax. நெகட்டிவ் இந்த சைடு நெகட்டிவ் வரும்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
-4ax. அதே மாதிரி இது பேரபோலாவோட 4 டைப்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே ஈஸியாக போட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ் அப்படின்னும்போது ஒரு ஓவல் ஷேப்பாக இருக்கும்போது எலிப்ஸ்க்கு 2 ஃபோக்கை இருக்கும். 11th படிச்சிருப்போம். சரியா? ஸோ எலிப்ஸ் இது மாதிரி இருக்கும்போது இதோட ஜென்ரல் ஃபார்மும் 11th படிச்சிருப்பேன். x² / a² + y² / b² = 1. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னும்போது ஏன்றது இந்த பாயிண்ட் பேர் ஏ. சரியா? a, 0வா இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து 0, bஆ இருக்கும். சரியா? ஸோ இதில் ஏவோட வேல்யூ பெருசாக இருக்கும். ஸோ x² கீழே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ இது மாதிரி இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் மேபி x² / 16, x² / 16 + y² / 9 அப்படின்னு இருந்துச்சுன்னா கிராஃப் இது மாதிரி வரும். ஸோ அதே கொஸ்டினில் இது மாதிரியும் எலிப்ஸ் வரும். அப்போ எப்படி இருக்குன்னா x² / 9 + y² / 25 = 1. ஸோ இங்கேயுமே அதே தான் x² / a² + y² / b². இதுதான் ஜென்ரல் ஃபார்மு. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, y கீழே தான் பெரிய நம்பர் இருக்குது. y கீழே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா எப்போவுமே அதோட கிராஃப் வந்து இந்த ஷேப்பில் போட்டுக்க போகிறீங்க. சரியா? இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க. ஸோ எது கீழே பெரிய நம்பர் இருக்கோ y ஆக்சிஸ் கீழே பெரிய நம்பர் இருக்குது. அப்போ அந்த ஓவல் ஷேப்பு y ஆக்சிஸில் லென்த்தியராக வரணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இங்கே வந்து x கீழே பெரிய நம்பர் இருக்குது. அப்போ x ஆக்சிஸில் அந்த ஓவல் லென்த்தியராக வரணும். ஸோ இதுதான் லாஜிக்கு. இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான், இதில் பெருசாக ஃபார்முலாஸே இல்லை. ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் எப்படி பண்ண போகிறோன்னா, இப்போ சப்போஸ் இந்த ரீஜனை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, லிமிட்ஸ் வந்து நான் 0 to a, இந்த பாயிண்ட் 0, 0. ஸோ இந்த லிமிட்ஸை நான் 0லேருந்து a எடுக்கிறேன் அப்படின்னும் போது 0 to a எடுக்கிறேன். இது எந்த ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் லிமிட்ஸ் எடுக்கும் போது இங்கே dxன்னு போட்டுக்க போகிறேன். சரியா? ஸோ dxன்னு போட்டுக்க போகிறேன். இங்கே dxன்னு போட்டோன்னா இங்கே கன்ஃபார்மாக y. சரியா? ஸோ இதை எப்படின்னோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏரியா வந்து ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதால x1 x2. ஸோ லிமிட் அண்டர் x1 x2 dx. இங்கே dx வந்துட்டால் கண்டிப்பாக y வரும். ஸோ ஏரியாவுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். சரியா? ஸோ இப்போ சப்போஸ் நான் y ஆக்சிஸில் இதே கொஸ்டினை நம்ம இந்த ஆக்சிஸில் வச்சும் சால்வ் பண்ணலாம். இதுக்கு எப்படி காட்டுற பாருங்கள். ஸோ சப்போஸ் நான் லிமிட்டை 0, y இந்த ஆக்சிஸில் லிமிட்ஸ் வந்து இந்த ஆக்சிஸில் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னா, லிமிட்ஸ் 0 to y அப்படின்னு போட்டு 0 to y, இல்லை இந்த பாயிண்ட்டை நான் 0, bன்னு எடுத்துருக்கேன்னா 0 to b அப்படின்னு எடுத்துப்பேன் லிமிட்ஸை. 0 to b y ஆக்சிஸில் லிமிட் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது இங்கே dyன்னு போட்டுப்போம். அப்போ இங்கே dy வந்துச்சுன்னா இங்கே எக்ஸ்ன்னு வந்துடும். சரியா? ஸோ இதுதான் ரெண்டே விஷயம். சரியா? ஸோ அப்போ இதை ஜென்ரல் ஃபார்மேட்டில் எப்படி எழுதிக்கலாம்னா, லிமிட் வந்து y ஆக்சிஸில் மூவ் பண்ண போகிறோம், y1 to y2. அப்போ y1 to y2 y ஆக்சிஸில் லிமிட்ஸ் மூவ் பண்ண அப்படின்னா இங்கே கன்ஃபார்மாக dyன்னு வரப்போகுது. இங்கே dyன்னு வந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் வரப்போகுது. சரியா? ஸோ ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஆக்சிஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதான். ஸோ லிமிட்டாக எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்தினா dxன்னு வரும், dxன்னு வந்துச்சுன்னா y வரும். சப்போஸ் நான் லிமிட்ஸை y ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது லிமிட்ஸ் வந்து y1 to y2 வரும், dyன்னு போட்டுருவேன், இங்கே எக்ஸ் போட்டுப்பேன். சரியா? இதான் லாஜிக். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏரியா அண்டர் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ் y = 2x - x² அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இன்டெகிரல்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த கிராஃப் டயக்ராம் போட்டே ஆகணும். அந்த ரஃபாகவே போட்டுக்கலாம், கிராஃபில் போகணுன்னு அவசியம் இல்லை. ரஃபாகவே பண்ணோம், அது கன்ஃபார்மாக ஒரு மார்க் இருக்குது. 5 மார்க் கொஸ்டினை கன்ஃபார்மாக 1 மார்க் இல்லை 2 மார்க்கே தருவாங்க. ஸோ கிராஃப் மஸ்ட்டு. ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கலாம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸும். ஸோ இதோட கர்வ் வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டில் இல்லை. சரியா? யூஸ்வலாக நம்மளுக்கு x² = 4ay இது தெரியும். ஒய்ன்னு இருக்கும் போது x² வந்துச்சுன்னா எதுக்கு ஸ்கொயர் வருதோ அந்த ஆக்சிஸ் வரும், இப்படி வரப்போகுது. சரியா? ஸோ x² = 4, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, x² = 4ay இப்படி வரும். ஆனால் இந்த இடத்துல இதை நான் எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த ஒய் இப்படியா இருக்குது, ஆனால் x²ன்றது -x² வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ இதோட பாசிபிள் எப்படி இருக்குன்னா இந்த ஷேப்பில் இருந்திருக்கும். சரியா? ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும். அதை எப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷனை நம்ம எல்பிபியில் லைன் ட்ரா பண்ணோம்ல, அதேமாதிரி இதுக்கு சம் பாயிண்ட்ஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன், எக்ஸுக்கு 0 கொடுத்தா நான் ஆகுது பாருங்கள், y = 2 × 0 0 -0² 0 தான். ஸோ அப்போ பாக்ஸ் நோட் பண்ணிக்கிறேன், எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 0. சரியா? ஸோ இப்போ சப்போஸ் நான் எக்ஸுக்கு 1 தரேன், 1 கொடுக்கும்போது ஒய் வேல்யூனா வருது பாருங்கள், y = 2 × 1 2 தான், -1². அப்போ 1² தான் வரப்போகுது. 2 1s are 2, 2 - 1 1. ஸோ
இதில் என்ன தெரியுது அப்படின்னா எக்ஸுக்கு 1 கொடுத்தோன்னா ஒய்க்கும் 1 தான் வருது. சரியா? ஸோ 1 2 மைனஸ் 1 1 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் நான் வந்து பாருங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 மைனஸ் 2 ஸ்கொயர். அப்போனா வரும் 2 2s are 4 4 மைனஸ் 4 4 மைனஸ் 4 வந்து 0 ஆகிடும். 2,0ன்னு வருது. சரியா? ஸோ அப்போ இப்படி தான் அதோட கர்வ் வந்திருக்கு போது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னும் போது ஸ்கொயர்னு வந்தாலே யூ ஷேப் வந்திருக்கும். ஸோ 0,0 ஃபஸ்ட் பாயிண்ட் இப்படி நோட் பண்ணிக்கிறோம். 0,0 நெக்ஸ்ட்டு 1,1 மேபி இங்கே இருக்கலாம். 1,1 நெக்ஸ்ட்டு 2,0. ஸோ இந்த ஷேப் வரப்போகுது. யூ ஷேப்பில் ப்ளாட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஷேப் உனக்கு தெரியலனா கூட ரஃபாக நீ எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த 3 பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஸோ ஏரியா அண்டர் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ், இதுதான் கர்வு. ஸோ இந்த கர்வோட ஈக்குவேஷன் அது மேலே மென்ஷன் பண்ணி வைங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் சரியா? அப்போ நம்மளுக்கு தேவையான ரீஜன் எது பாருங்கள். ஸோ இந்த கர்வுக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிற ரீஜன். ஸோ இதுதான் தேவை. அப்போ இந்த ரீஜன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த ரீஜன் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ லிமிட்ஸ் எந்த ஆக்சிஸ்லேயே எடுத்துக்கிறேன், நான் இந்த ஆக்சிஸ்லேயே எடுத்துக்கிறேன். லிமிட்ஸ் அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுங்க. லிமிட்ஸ் x1 x2 போட்டோன்னா இங்கே என்ன பண்ணணும், dx போடணும். dx போட்டோன்னா இங்கே என்ன போடுவீங்க, y. சரியா? ஸோ அப்போ இதுதான் ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ அப்போ லிமிட்ஸ் வந்து இங்கே என்னவா இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் 0லேருந்து 2 வரைக்கும் இருக்குது. சரியா? அப்போ லிமிட்ஸ் 0 to 2 y. ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு இன்டூ டிஎக்ஸ். ஸோ அவ்வளோதான். இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துட போகுது. நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரேஷனில் எக்ஸ் பவர் n dx ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் பவர் n dx அப்படின்னும் போது எக்ஸ் பவர் n+1/n+1. சரியா? ஸோ அப்போ இதை இன்டெகிரேஷன் தனித்தனியாலும் பண்ணாலும் ஓகே, இல்லை ஒரே ஒன்றா பண்ணாலும் ஓகே. சரியா? அப்போ 0 to 2 இன்டெகிரேஷன் பண்ணால் வரும்னு பாருங்கள். 2xஐ பண்ணால் எக்ஸை பண்ணும்போது எக்ஸுக்கு எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் பவர் 1+1/1+1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். இந்த 2வும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெகிரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது சிம்பிள் எடுத்துலாம். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது x3/3. ஸோ இதை பண்ணும்போது x3/3. லிமிட்ஸ் வந்து 0 to 2. ஸோ லிமிட்ஸ் எப்படி அப்ளை பண்ணோன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸுக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 2 பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, 2 ஸ்கொயர் மைனஸ் 2 கியூப். 2 கியூப்னும் போது 2 2s are சரி அப்படியே போட்டுக்கோங்க. 2/3 அப்பர் லிமிட் முடிச்சிட்டோமா. அப்பர் லிமிட் முடிச்சிட்டா மைனஸ் லோயர் லிமிட். எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். 0 ஸ்கொயர் மைனஸ் 0³/3. ஸோ 0 பண்ணும்போது இது எல்லாமே போயிடும் தான். அப்போ இந்த டேர்மே நெக்லெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ இது பண்ணும்போது நான் வருது பாருங்கள். 2 2s are 4 மைனஸ் 2 கியூப் என்னும்போது 8/3. ஸோ 8/3. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நான் வரும் பாருங்கள். 3 4s are 12 மைனஸ் 8. 12 மைனஸ் 8/3. 12 மைனஸ் 8னா 4/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? சிம்பிளான கொஸ்டின். அவ்வளோதான் இதோட ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா கண்ண மூடின்னு எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆரிஜின் வழியாக இந்த லைன் எப்படி போகும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா என்ன இருக்குன்னா 1 கொடுத்தனா 1 வரப்போகுது. எக்ஸுக்கு 2 கொடுத்தனா 2 வரப்போகுது. அப்போ இந்த பாயிண்ட் 1,1 2,2 3,3 4,4 இந்த சைட் போனாலும் -1, -1. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரப்போகுது. ஸோ இந்த லைன் ப்ளாட் பண்ணிட்டோம். த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது இதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது ஒய் ஆக்சிஸ். அண்ட் த இதுனா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு -1னா ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக ட்ரா பண்ணிக்கணும். -1னா அப்போ இந்த சைடு ஒரு லைன் போட போகிறேன். சரியா? இந்த லைன் பேர் தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா நான் எந்த சைடு வரப்போகுது, இந்த சைடு வரப்போகுது. கரெக்டாக? இந்த பாயிண்ட் 2 இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நம்மளுக்கு எந்த ரீஜன் வேணும்னா இந்த லைனுக்கு அந்த எக்ஸ் ஆக்சிஸ் பை த லைன், இந்த லைன். அப்போ எந்தெந்த ரீஜனை ஷேட் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ எந்த ரீஜனை ஷேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரீஜன் வேணும். கரெக்டாக? ஸோ இந்த ரீஜன் தேவை. நெக்ஸ்ட்டு இந்த ரீஜன் தேவை. ஸோ இந்த 2 ரீஜன் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருங்க. இது ஆரிஜின் வந்து 0,0
0, இந்த பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும்? இது 2னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் 2, 0ன்னு இருக்கும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? -1ல. இப்போ -1, 0. ஸோ இது 2 குவாட்ரண்ட்டில் மாறுது. அப்போ இந்த ரீஜனை தனியாக கண்டுபிடிக்கணும். இது ரீஜன் 1, இதை ரீஜன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ரீஜன் 1 தனியாக கண்டுபிடிக்கணும், ரீஜன் 2 தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ரீஜன் 1ஓட லிமிட்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் என்ன வரும்? -1 to 0. சரியா? -1ல இருந்து 0 வரைக்கும். ஸோ -1ல இருந்து 0 வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் தானே போகுது. எக்ஸ் ஆக்சிஸில் போச்சுன்னா இங்கே என்ன போடுவோம்? டிஎக்ஸ். சரியா? எக்ஸ் ஆக்சிஸில் போச்சுன்னா டிஎக்ஸு, இங்கே ஒய். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே 0 to 2, 0 to 2 டிஎக்ஸு ஒய். இப்போ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸு டிஎக்ஸு -1 to 0, இங்கே வரும்போது 0 to 2, ஒய்க்கு பதில் எக்ஸு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணால் நான் வரும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னும் போது எக்ஸ் பவர் n+1/n+1. இங்கே எக்ஸ் எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் பவர் 1+1/1+1. அப்போ ஆன்சர் வந்து x²/2. இதெல்லாம் மைண்டே போட்டு வச்சுன்னு கண்ண முடியும் போட்டுடலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? x²/2 இன்டெகிரேஷன் முடிச்சோடனே லிமிட்ஸ் இப்படி போடணும், -1 to 0. அதே மாதிரி இதுவுமே தான் x²/2, 0 to 2. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம். எக்ஸ் பிளேஸில் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போனா வரும் எக்ஸுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். 0²/2 மைனஸ் எக்ஸுக்கு பதில் இப்போ லோயர் லிமிட் வந்து -1. ஸோ -1²/2. இந்த பார்ட் முடிஞ்சிச்சா? இப்போ அதே மாதிரி இந்த பார்ட்டுக்கு என்ன பண்ண போகிறா அப்படின்னும் போது இந்த x²க்கு பதில் 2. அப்போ 2²/2 மைனஸ் லோயர் லிமிட் 0²/2. சரியா? ஸோ இப்போ இதுனா வரும் பாருங்கள். 0²/2 வந்து 0 தான். -1², -1² தான் வரும். -2 அப்போ -1/2ன்னு வரும். எப்பவுமே ஏரியா அண்டர் த கர்வ் வந்து பாசிட்டிவ் தான் வரும். மாடுலஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? மாடுலஸ்ன்னு போட்டுப்ப. இப்போ இதுனா வரப்போகுது பாருங்கள். இது 0 ஆகிட்ருக்கும். இது 2 2s are 4, 4/2ன்னு வரும். சரியா? 4/2. 4/2 வந்து 2 தான் வரப்போகுது. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போ இதோட ஆன்சர் 1/2ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் 4/2 அப்படியே கூட எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ பேஸ் காமன்ல, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1+4 போது 5. ஸோ 5/2. ஸோ 5/2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு முடிச்சிடலாம். சரியா? அதான் இந்த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த சர்க்கிள். ஸோ சர்க்கிளாக, ஸோ சர்க்கிளோட ஃபார்ம்லாம் நம்மளுக்கு இது வந்து ஆரிஜினலாக தான் போகுது. சர்க்கிளோட ஃபார்ம்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன வரப்போகுது? சர்க்கிள் வந்து πr² வருமா? ஸோ ஆன்சர் தெரிஞ்சிச்சு. அதை இன்டெகிரல்ஸில் டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கிராஃப் போட்டுங்க. ஆரிஜின்ன்றதால இப்படி போட்டுப்பீங்க. போட்டா அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் என்ன வரப்போகுது? ஏ, இது வந்து ரேடியஸ் r, 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் வரப்போகுது 0, r. இந்த சைடு இல்லாமல் வேணும்னா போட்டுங்க. -r, 0, 0, -r. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு குவாட்ரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 4 பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு குவாட்ரண்ட், இந்த குவாட்ரண்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஸோ இந்த குவாட்ரண்ட் மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த குவாட்ரண்ட்டுக்கு மட்டும் லிமிட்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டு 0, 0. ஸோ லிமிட்ஸ் நான் இந்த ஆக்சிஸ் எடுக்க போகிறேன். 0 to rன்னு எடுத்துக்கிறேன் லிமிட்டு. 0 to r dx, இங்கே வந்து y வரணும். சரியா? ஸோ y. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி இருக்குது. x² + y² = r. நம்மளுக்கு இங்கே என்ன தேவை? r². சரியா? இங்கே என்ன தேவை? y மட்டும் தான் வேணும். அப்போ y² = r² - x² போட்டுக்கலாம். கரெக்டாக? அப்போ y மட்டும் வேணும்னா √r² - x². சரியா? இப்போ அந்த வேல்யூ தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 0 to r இன்டெகிரேஷன் ஒய்க்கு பதில் √r² - x² dx. ஸோ இதோட ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். இன்டெகிரேஷனில் √a² - x² dx. ஸோ அப்போ இதோட ஃபார்ம்லாம் வந்து x/2 √a² - x² ப்ளஸ் a²/2 sin inverse of x/a. சரியா? ஸோ இன்டெகிரேஷன் இந்த ஃபார்ம்லாம் தெளிவாக பார்த்து வச்சுங்க. எலிப்ஸ்லையும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். சரியா? √a² - x² dx இருந்துச்சுன்னா
இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே எக்ஸ் பை டூன்னு அப்படியே வந்துடும். இந்த பார்ட் அப்படியே எழுதுவீங்க. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. சரியா? இந்த ஃபார்மேட்டுக்கு இதான் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல ஆர் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல ஏ இருக்குது. எக்ஸ்லாம் அதே தான். அப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணிக்கணும், ஏ இருக்கிற இடத்துலலாம் ஆர் போட்டு வந்துடும். சரியா? ஸோ அப்போ என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள், 0 to r ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி தான் ஃபார்முலா. அப்போ இதான். ஸோ என்ன வந்துடும் பாருங்கள், எக்ஸ் பை டூ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பதில் ஆர் ஸ்கொயர் போட்டுப்பா, ஆர் ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஆர். சரியா? லிமிட்ஸ் வந்து நான் அது 0 to r. ஸோ இன்டெகிரேஷன் ஃபார்முலா இது மஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த சாப்டரில் இந்த ஒரு ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும். அப்போ லிமிட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருந்துச்சோ ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் என்ன பண்ணிப்போம், ஆர் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ நான் வரும் பாருங்கள், ஆர் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர், எக்ஸ் இருக்கிற இடத்துல ஆர் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ மைனஸ் ஆர் ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஆர், ஆர் பை ஆர். அப்பர் லிமிட் முடிஞ்சிச்சா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நான் இங்கே போட்டுக்கிறேன். லோயர் லிமிட் 0 இருக்கா, 0 இன்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இப்போ நான் 0 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 0 பை ஆர். சைன் 0வோட வேல்யூ 0 தான், இந்த டேர்மும் போயிடும். அப்போ இது மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ இதுலேயுமே லிமிட்ஸ் 0 to r அப்படின்னு போட்டு வச்சுக்கணும். சரியா? இப்போ இதுலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதான் லிமிட்ஸ் போட்டு தான் இது வந்திருக்கு. சரி, அப்பர் லிமிட்டுக்கு இது, லோயர் லிமிட்டுக்கு இது வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த ஆர் பை டூ அப்படியே இருக்கட்டும். ஆர் பை டூ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னா ஆகிடும், 0 ஆகிடும். சரியா? 0 எனிதிங் இதுவுமே 0 ஆகிடும். அப்போ நம்ம இதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஃபஸ்ட் டேர்மும் 0 ஆகிடுச்சு. 0 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் பை ஆர், அது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு வரும். சரியா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 சைன் 90 டிகிரி தான் 1. அப்போ சைன் 90 டிகிரின்னும் போது பை பை டூ அப்படின்னு போடுவோம். சைன் இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து பை பை டூ. சரியா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா பை ஆர் ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது எதுக்கு, இந்த ஷேட் பண்ணியிருக்கிற ரீஜன் மட்டும்தான் இது பை ஆர் ஸ்கொயர் பை 4 யூனிட்ஸ். நம்ம டோட்டல் ஏரியா வேணும். டோட்டல் ஏரியா அப்படின்னும் போது எத்தனை ஏரியா இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 இன்ட்டு வந்த ஆன்சர் பை ஆர் ஸ்கொயர் பை 4. அப்போ 4 கேன்சல் ஆச்சுன்னா கரெக்டாக ஃபார்முலா வந்துச்சா, ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னும் போது பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் கிளியராக ஒரு முறை போட்டு பாருங்கள், அப்போ தான் ஆன்சர்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம், எலிப்ஸ். ஸோ எலிப்ஸை ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பை த எலிப்ஸ். ஸோ என்சிஆர்டியில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியராக பார்த்தலாம். ஸோ எலிப்ஸ் நான் இந்த ஃபார்மேட்டை எடுத்துக்கிறேன், ஏ ஸ்கொயரே நான் பெருசுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த ஃபார்மேட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆரிஜின் வந்து 0,0 இருக்க போது, இது A,0, இந்த பாயிண்ட் வந்து 0,B. சரியா? ஸோ எலிப்ஸோட ஃபார்மேட் இது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் அதே மாதிரி இந்த ஒரு ரீஜனை கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 4 பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதையுமே நான் எக்ஸ் ஆக்சிஸ்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டு வர போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், 0 to A எக்ஸ் ஆக்சிஸில் போகிறதால இங்கே என்ன பண்ணணும், dx போடும். சரியா? எக்ஸ் ஆக்சிஸில் போகிறதால dx பண்ணுவேன். dx இங்கே போட்டிங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், y. சரியா? dx பண்ணனா இங்கே வந்து yன்னு போடுவேன். சரியா? அப்போ இது ஃபார்முலா இப்படி வந்துச்சா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து எப்படி எடுக்கலாம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது எல்சிஎம் எடுத்தினா கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா என்ன வரும், பி ஸ்கொயர், இந்த ஏ ஸ்கொயரை விட நான் கீழே எப்படி போட்டுக்கிறேன், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு போடுவேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது ஸ்கொயர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஒய்யோட வேல்யூ இதுதான். ஸோ இந்த ஒய்யை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போனா வரப்போதும் பாரு, 0 to A, ஒய்க்கு பதில் பி பை ஏ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இது போன முறை பார்த்த ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னும் போது இன்டெகிரேஷனில் என்ன வரப்போகுது, எக்ஸ் பை டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்
ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. சரியா, சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். அதே தான் வரப்போகுதுங்க. இந்த பி பை ஏ மட்டும் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை பண்ணும்போது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது இது வரப்போகுது எக்ஸ் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. சரியா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இப்போ இந்த லிமிட்டை போட்டுக்கணும். இந்த லிமிட் என்னென்னா இருக்குது 0 to a. 0 to a வா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பர் லிமிட் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஏ தருவோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், பி பை ஏ அது காமன் எல்லாத்துக்கும் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் இருக்கிறதுலலாம் ஏ தரப்போகிறோம். அப்போ ஏ பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிறதுல திரும்பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏக்கு பதில் எக்ஸுக்கு பதில் ஏ பை ஏ. அப்பர் லிமிட் முடிச்சிட்டியா, மைனஸ் லோயர் லிமிட்டு 0. இங்கே 0ன்னு இருக்குது, 0 டு எனி திங் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு சைன் 0வும் 0 தான், போன முறை பார்த்த மாதிரி தான், மைனஸ் 0ன்னு வந்துடும். சரியா, அப்போ பி பை ஏ இன்ட்டு ஏ பை 2 இது இந்த பார்ட்டுமே என்ன ஆகிட்ருக்கும் 0. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் 0 ஆகிட்ருக்கும். இந்த பார்ட்டுமே 0 ஆகிட்ருக்கும். 0 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு வந்துருக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து sin inverse of 1 வந்து pi by 2 90 degree pi by 2 வரும். அப்போ a square by 2 into pi by 2 வரப்போகுது. சரியா, ஸோ அப்போ இந்த a கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து pi ab divided by 4ன்னு வருது. pi a ஸ்கொயர் யூனிட்ஸு எந்த ரீஜனு, இந்த ஒரு ரீஜன் மட்டும்தான். நம்மளுக்கு இங்கே மொத்தம் எத்தனை ரீஜன் இருக்குது, 4 ரீஜன் இருக்குது. 4 ரீஜன்ன்றதால 4 into pi ab by 4ன்னு வரப்போகுது. 4 கேன்சல் பண்ணினா டோட்டல் ஏரியா வந்து பை ஏபி ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா, ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எக்ஸாமில் அவனுக்கு கேட்கும் போது இங்கே வேல்யூஸோட கொடுத்துருக்கலாம். சரியா, வேல்யூஸ் மேபி இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. சரியா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக நீ இதே மாதிரி போட்டு வந்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஏ ஸ்கொயர் இடத்துல ஏ ஸ்கொயர் வந்து 16, ஏ ஸ்கொயர் 16, ஏ வந்து 4, அப்போ பி வந்து 3. அப்போ இதோட வேல்யூ நான் வந்திருக்கும் 3 4 12 12 பை ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துருக்கும். சரியா, அப்படியே நீ வெரிஃபை பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஆல். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யூஸிங் த இன்டெகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பை த லைன். ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த லைன் ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கிராஃப் வரையணும். சரியா, கிராஃப் வரைகிறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுங்கன்னா, ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னா எப்படி வரப்போகுது, எக்ஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் ஈக்குவல் டு -2னா ஒய் ஆக்சிஸ் பேரலாக வரப்போகுது. இதான ஒய் ஆக்சிஸு, அப்போ இங்கே வரப்போகுது. சரியா, இந்த லைன் பேர் தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா இந்த சைடு வரப்போகுது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 3, 0, இந்த பாயிண்ட் வந்து என்னது -2, 0, இது வந்து 0, 0. நம்மளுக்கு இது தேவை y மைனஸ் இந்த லைனை எப்படி பிளாட் பண்ணலாம் பாருங்கள். y மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸா, ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 1. இதை பாயிண்ட்ஸ் சால்வ் பண்ணலாம். எக்ஸு ஒய் எக்ஸுக்கு 0 கொடுத்தனா நான் வரும் பாரு, எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 + 1 1. சரியா, அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு 0, 1. சப்போஸ் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் கொடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒய்க்கு 0 கொடுத்துடலாம். ஒய்க்கு 0 கொடுத்தா அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன வருது, -1 வரும். கரெக்டாக, இங்கே பாரு, ஒய்க்கு வந்து 0 கொடுங்க. இது 0 ஆச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ -1, 0. நெக்ஸ்ட் வந்து எந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா -2 கொடுத்து பாருங்கள். எக்ஸுக்கு -2ன்னு இங்கே இருக்கலாம், எக்ஸுக்கு -2 கொடுத்தீங்கன்னா -2 + 1, -2 + 1 -1 தான் வரப்போகுது. அதே மாதிரி எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 4ன்னு வரப்போகுது. சரியா, இந்த பாயிண்ட்ஸை அப்படியே பிளாட் பண்ணலாம். பிளாட் பண்ணனா வரும் 3, 4, 3, 4. இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு 3, 4 இருப்போது. -2க்கு -1, -2க்கு -1னா கீழே வரப்போகுது. இந்த 2 பாயிண்ட் இருந்தாலே நம்ம போதும், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரப்போகுது. சரியா, நெக்ஸ்ட்டு 0, 1, 0, 1னா இந்த இடத்துல இருக்க போகுது. அதே மாதிரி -1ல் 0, அவ்வளோதான். சரியா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரப்போகுது. சரியா, இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு நிறைய பாசிபிள். இப்போ இதோட ரீசன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இந்த பார்ட்டு தனியாக தேவை, அதே மாதிரி இந்த பார்ட்டு தனியாக தேவை.
ஸோ இதோட கால்குலேஷன் தெளிவாக பண்ணோம். 2 ரீசனாக கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ இந்த லோயர் ட்ரையாங்கிள் ஒரு வேல்யூவாகவும் அப்பர் ட்ரையாங்கிள் ஒரு வேல்யூவாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை ரீஜன் 1 இதை ரீஜன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரீஜன் 1 வேணும் அப்படின்னும் போது லிமிட் என்ன வரப்போகுது, -2 to இந்த பாயிண்ட் என்னது, இங்கே தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து -1,0 இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பாயிண்ட் வந்து -1,0வா. அப்போ லிமிட் வந்து எங்கேருந்து எங்கே எடுக்க போகிறீங்க, -2 to -1. சரியா? ஸோ எங்கே மாறுதோ அந்த பாயிண்ட் தான் எடுக்கணும். இங்கே தான் மாறுது. சரியா? -1,0ல் மாறுது. அப்போ -2 to -1 இதோட லிமிட்டு ஏரியா 1க்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் தான் மாறுது. டிஎக்ஸு இங்கே தான் வந்துடும், ஒய்ன்னு வரப்போகுது. சரியா? இது தனியாக கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாமா. அப்போ -2 to -1 ஒய்க்கு பதில் நான் போட்டுக்கணும் x+1 dx. இப்போ இதை இன்டெகிரேஷன் பண்ணனா வரும், எக்ஸை பண்ணும்போது x²/2ன்னு வரும், dx பண்ணும்போது எக்ஸ்ன்னு வரப்போகுது. லிமிட்ஸ் வந்து -2 to -1. ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்பர் லிமிட் தாங்க. அப்பர் லிமிட் கொடுக்கும்போது -1² ப்ளஸ் ஆஃப் -1 அப்பர் லிமிட் முடிஞ்சிச்சா. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் -2² -2 ப்ளஸ் ஆஃப் -2ன்னு கூட போட்டு வச்சுங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா வர பாருங்கள், -1² பண்ணாலும் 1/2 தான் வரப்போகுது. இது -1 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 4/2 -2 அப்படின்னு வரப்போகுது. சரியா? இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுறேன், 1/2 -1 இந்த மைனஸ் அப்படியே உள்ள தள்ளிட்டீங்கன்னா -4/2 -(-) ஆகிடும். சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்துக்கும் பேஸ் 2 எடுத்துக்கிறேன். 1 இங்கே வந்து 2 வந்துடும், -2 -4 2 2s are 4 +4 வந்துடும். ஸோ +4 -4 கேன்சல் ஆகிடும். 1 - 2 -1/2. ஸோ -1/2 ஸ்கொயர் யூனிட் வரும். -1/2 வரக்கூடாது, ஏரியா வந்து பாசிட்டிவில் தான் வரும். அப்போ ஏரியா 1 வந்து 1/2 ஸ்கொயர் யூனிட், 1/2 ஸ்கொயர் யூனிட். சரியா? ஸோ இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ரீஜன் கண்டுபிடிக்கணும். இந்த ரீஜன் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இந்த ரீஜனுக்கு லிமிட்ஸ் நான் வரப்போகுது, இந்த பாயிண்ட்டு -1 இந்த பாயிண்ட்டு 3. ஸோ அப்போ லிமிட்ஸ் மட்டும்தான் மாறப்போகுது. -1 to 3 y dx. அப்போ என்ன ஆகும், -1 to 3 ஒய்க்கு பதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் x+1 dx. ஸோ இதை இன்டெகிரேஷன் பண்ணிட்டா x²/2 + x அதே மாதிரி தான் வரப்போகுது. லிமிட்ஸ் மட்டும்தான் -1 to 3ன்னு வரப்போகுது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் 3. அப்போ 3²/2 3²/2 அப்பர் லிமிட் தானே ஃபஸ்ட் பண்ணிட்டு வரோம், +3 முடிஞ்சிச்சா. ஸோ எங்கே எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதில் 3²/2 +3 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ -1²/2 -1. சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3² வந்து 9/2 +3 மைனஸ் இதுனா வரும் 1/2 -1 வரும். ஸோ இதுவுமே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 9/2 +3 இந்த மைனஸ் வந்து -1/2 ஆகும். இது வந்து என்ன ஆகிடும், மைனஸ் +1 ஆகிடும். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 9 -1/2 +3 +1 ஆகும். சரியா? இந்த ரெண்டு பேஸ் சேம்ன்றதால இதை மட்டும் பண்ணிக்கிறேன். 9 - 1 வந்து 8/2 8/2 வந்து 4 + 4 8ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ ஏரியா 2 வந்து 8 ஸ்கொயர் யூனிட்ஸு. நம்மளுக்கு டோட்டல் ஏரியான்னும் போது A = A1 + A2 என்னும்போது 1/2 + 8. என்ன ஆன்சர் வரப்போகுது, பேஸ் 2 1 + 2 8 16 1 + 16/2 அப்படின்னும் போது 17/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? அந்த கொஸ்டினோட ஆன்சர் 17/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யூசிங் த இன்டெகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பிட்வீன் த லைன் x = 2 அண்ட் பேராபோலா. இது ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். பேராபோலா y² வந்திருக்கு. y² அப்படின்னு வந்தாலே y ஆக்சிஸ் பாசிட்டிவ் இருக்கிறதால இப்படி வரப்போகுது கிராஃப். சரியா? இந்த ஜென்ரல் ஃபார்ம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா ஈஸி. y² = 8x. இந்த கர்வ் எப்படி போட்டால் x = 2 x = 2னா எப்படி இருப்போது, y ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கும். இதுதானே y ஆக்சிஸ் பேரலாக 2ன்ற லைனில் போட்டுப்பேன். ஸோ அப்போ x = 2. ஸோ யூசிங் த இன்டெகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பிட்வீன் த லைன் x = 2 அண்ட் பேரபோலா. அப்போ இந்த மொத்த ரீஜன் தேவை.
ஸோ இந்த மொத்த ரீஜன் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த ரீஜன் நான் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 2 பண்ணிக்கிறேன். சரியா, மேலே எவ்வளோ இருந்துச்சோ அதே மாதிரி தான் கீழே இருக்க போகுது. சரியா, இந்த ரீஜன் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 2 போட்டுக்கிறேன். சரியா, இன்டூ 2, அதனால் இங்கே வேறு கலரில் போட்டு வச்சுக்கிறேன். இன்டூ 2 ஃபைனல் ஆன்சரில் இன்டூ 2 போட்டு வச்சுங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் இன்டூ 2 பண்ணாலும் ஓகே தான், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம டாஸ்க். இந்த பாயிண்ட் வந்து 0,0. ஸோ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஈஸி தானே. x is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம அது வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். இந்த பாயிண்ட் 2,0 தான் இருக்கும். சரியா, ஓகேவா. ஸோ இதை இல்லை எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னாலும் இந்த எக்ஸை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y² = 8x, y is equal to எக்ஸுக்கு பதில் 2ன்னு கொடுப்போமா, 2 8 16 வரும். y² = 16 வந்துருக்கும். அப்போ y is equal to 4ன்னு வந்துருக்கும். y is equal to 4. ஸோ அப்போ y is equal to 4, x 2னா y வந்து 4, அப்போ y 4. ஸோ 2 இந்த பாயிண்ட் வந்து 2,4ன்னு வந்திருக்கும். சரியா, இந்த பாயிண்ட் வந்து 2,4 கிராஃபில் அதை மென்ஷன் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த ஏரியா தானே தேவை, எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். லிமிட்ஸ் வந்து 0 to 2ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதால dx, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், y போட்டுக்கணும். சரியா, அப்போ 0 to 2 y ஸ்கொயர் தான் 8x. அப்போ y வந்து என்ன வரப்போகுது, √8x. சரியா, y is equal to √8x. அப்போ y-க்கு பதில் √8x dx. இப்போ இந்த கான்ஸ்டண்ட்டை கூட வெளியில் எடுத்துரு, √8 வெளியில் எடுத்துட்டுனா இன்டெகிரேஷன் x dx, லிமிட்டு 0 to 2. அப்போ √8x இதை பண்ணும்போது x²/2, லிமிட்ஸ் வந்து 0 to 2. சரியா, 0 to 2ன்னு வந்துடும். அப்போ √8x ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், அப்பர் லிமிட்டா. ஸோ அப்பர் லிமிட் அப்படின்னும் போது 2² minus 0² அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ √8 இது வந்து 2 2s are 4/2, 2 1s are 2. அப்போ 2√8 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வந்திருக்கும். இது வந்து இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கும். நம்மளுக்கு 2 பார்ட் வேணும்ல, 2 பார்ட் வேணும்னா என்ன பண்ணிப்போம், இன்டூ 2 பண்ணிப்போம். இது வரைக்கும் போட்டிங்கன்னா இப்போ ஆன்சர் செக் பண்ணும்போது எரராக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், √8x ஃபுல்லாகவே ரூட் இருக்கும். சரியா, நம்ம இது வரைக்கும் ரூட் போட்டிருக்கணும். அப்போ √8 மட்டும் தான் வெளியில் எடுத்திருப்போம். அப்போ √8 வெளியில் எடுத்திருந்தோன்னா இங்கே என்ன இருந்திருக்குன்னா √x இருந்திருக்கும். சரியா, ஸோ இது மாதிரி அவசரத்தில் என்ன பண்ணுவோம், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அங்கே ஒன்று தப்பு, எக்ஸாம் முடிச்சிட்டவங்க இது கரெக்டுன்னு பார்த்துருப்போம், ஆனால் பார்த்தா தப்பாகிட்ருக்கும். சரியா, அப்போ √x இங்கே இருந்தால் மொத்தம் தப்பு. ஸோ எக்ஸாமில் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி தப்பாச்சு கண்டுபிடிச்சிட்டு சப்போஸ் வெரிஃபை பண்ணும் போதுனா பெனில் தான் போட்டிருப்பேன். அப்போ வந்து திரும்பி அதை அழிச்சிட்டு பெருசாக பண்ணிகிட்ருக்காது, ஜஸ்ட்டு ஒரு பென்சில் எடுத்துட்டு அப்படியே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பக்கத்தில் இடம் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே போட்டு கரெக்ட் ஆன்சர் அங்கேயே போட்டுருங்க. பின்னாடி திருப்பிலாம் வேறு இடத்துல போட்டுட்ருக்காதீங்க, எவால்வேட்டருக்கு அது கண்டுபிடிக்க கஷ்டமாயிடும். ஸோ தப்பாக பக்கத்துலேயே கண்டிப்பாக இடம் இருந்திருக்கும், அந்த இடத்துல முடிச்சிடலாம். ஸோ இப்போ √8 அப்படியே இருக்கும். இன்டெகிரேஷன் ஆஃப் x⁻1/2 பண்ணனா வரும்னா 1/2 + 1/1/2 + 1, அதுக்கு என்ன வரும், 3/2. x⁻1 + 2 வந்து 3, 3/2 / 3/2ன்னு வரும். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும் போது 2/3 × x⁻3/2. சரியா, ஸோ √x இன்டெகிரேஷன் பண்ணால் இதான் வேல்யூ, இதோட லிமிட்டு 0 to 2. ஸோ 2/3. சரியா, இது 2 மேலே போய்ட்டுருக்கோம், 3 கீழே வந்துருக்கும், 2/3. ஸோ அதுவுமே வெளியில் எடுத்துட்டோன்னா √8 × 2/3. ஸோ இப்போ x⁻3/2வா, x⁻1/2 கியூப் அப்படின்னு கூட நான் போட்டுக்கலாம். இப்போ இதோட லிமிட் வந்து 0 to 2. இது மேலே இருக்கிற ஒரு ரீசனுக்கு மட்டும்தான். நான் இன்டூ 2ன்னு இப்பயே சேர்த்துக்கிறேன். சரியா, இன்டூ 2 × 2ன்னு நான் போட்டுக்கினா 8 கூட நான் என்ன பண்ணிக்கலாம், 2 4s are 2 2s are. அப்போ ஒரு ரூட் வெளியே 2√2ன்னு வந்துடும் 8 கூட. அப்புறம் நெக்ஸ்ட்டு 2/3ன்னு வரப்போகுது. சரியா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 1/√2 ⁻3 - 0 1/√2 ⁻3 இப்படி வரப்போகுது. சரியா, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இந்த ஸ்டெப் எப்படி பாருங்கள், 3/2வை 1/2 × 3 அப்படின்னு போட்டோன்னா இது 3/2னே தான் வரப்போகுது. சரியா, ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் 2 கொடுப்பேன். 2 1/2னா √2ன்னு அர்த்தம், அதை 3 முறை மல்டிபிள் பண்ணணும், √2 × √2.
ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ 2 ஆகிடும். இதோட வேல்யூ வந்து 2 ரூட் 2ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ இது வந்து 2 2s are 4 4/3 இன்ட்டு 2 ரூட் 2. இதோட வேல்யூ நான் சொன்னேன் 2 ரூட் 2. சரியா? 2 ரூட் 2. அப்போ என்ன வரும்னு பாருங்கள், இந்த ரூட் 2 இந்த ரூட் 2 2ன்னு வந்துடும். சரியா? ஸோ அப்போ 2 2s are 4 4s are 8 இன்ட்டு 4 8s are 32/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் ஆன்சர். சரியா? ஸோ 32/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? இதுதான் கரெக்ட் ஆன்சரு. இந்த பவரை நான் சிம்பிளாக இப்படி போட்டிருக்கேன். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 32/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். பொறுமையாக செக் பண்ணி கரெக்டாக போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ யூசிங் த இன்டெகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ் y is equal to x ஸ்கொயர் அண்டு y is equal to x. சரியா? ஸோ இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்னால் எப்படி வரப்போகுது, எக்ஸில் யூ ஷேப் வரப்போகுது. எக்ஸ் ஆக்சிஸ் இதுதான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் யூ ஷேப்னா இப்படி வரப்போகுது. சரி, 4ay இல்லைலாம் யோசிக்க தேவையில்ல, நம்மளுக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா ஒய் இருக்கா, அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய், இந்த ஷேப்பில் வரப்போகுது. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரப்போகுது, ஆரிஜின்லேருந்து இப்படி போகுது. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் யூசிங் த இன்டெகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ் ஆன் த லைன். அப்போ நம்மளுக்கு தேவையான ரீஜனே இந்த ரீஜன் தான். சரியா? ஸோ இந்த பார்ட்டு தான். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸை தெளிவாக பண்ண கற்றுங்க, எப்படி பண்ணணுன்றதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டு கன்ஃபார்மாக 0,0. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இந்த ரெண்டு ஒய்யும் ஈக்குவேட் பண்ணால் நான் வரும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வருமா. ஸோ இதை ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கூட நான் வரும் ஸ்கொயரு 1 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். சரியா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து 1ன்னு வருது. சரியா? ஸோ 1ன்னு வருதா. ஸோ அப்போ அந்த 1 தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1,1 இந்த பாயிண்ட் கன்ஃபார்மாக. சரியா? ஸோ எக்ஸ் 1னா ஒய்யும் 1 தான் வரப்போகுது. சரியா? இதை வேறு எப்படியும் சால்வ் பண்ணிருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். எக்ஸ் காமனாக எடுத்துனா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போடுவேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு பாயிண்ட் வரும். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 போட்டேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? 0,0 1,1. ஸோ எக்ஸ் 1னா ஒய்யும் 1. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா தெளிவாக யோசிச்சு தான் பண்ணோம். நான் 2 கிராஃபாக எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைன் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எந்த ரீஜனு 0 to 0,0. இந்த பாயிண்ட் வந்து 1,0ன்னு இருக்கும்போது இந்த ரீஜன் ஃபுல்லாக நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். சரியா? அந்த லைன் ஃபுல் ரீஜன் தான் வரும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்குதா, அந்த ரீஜனை நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ லிமிட் வந்து 0 to 1. இதுனா அது ஒய் ஆஃப் லைனு டிஎக்ஸ். ஒய் ஆஃப் லைன்னா அது லைன் தான், இது லைன்னா எக்ஸ்ன்னு வரப்போகுது. அப்போ 0 to 1 ஒய் ஆஃப் லைன் என்னும் போது எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், எக்ஸ் டிஎக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை இன்டெகிரேஷன் பண்ணும் போது நான் வரும் 0 to 1 எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு ஆகிடும். லிமிட்ஸ் வந்து 0 to 1. அப்போ அப்பர் லிமிட் 1 ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0 ஸ்கொயர் பை 2. அப்போ வந்து 1 ஸ்கொயர் 1/2ன்னு வரப்போகுது. சரியா? இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட ரீஜன் வந்து 1/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. எது தேவை, இந்த குட்டி பார்ட்டு. ஸோ இந்த ரீஜன் வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ரீஜனை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த கர்வோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? இது இந்த ஷேப்பில் இருக்கா. ஸோ இந்த ஷேப்பில் இருக்கிறதா இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா ஸோ இந்த ஷேடிங் இந்த ரீஜன் மட்டும் வரும். சரியா? அப்போ இந்த ரீஜனை நான் தனியாக கண்டுபிடிக்கிறேன். இதுக்குமே லிமிட்ஸ் வந்து 0 to 1 ஒய் ஆஃப் கர்வு டிஎக்ஸ். அப்போ நான் வரும்னு பாருங்கள் 0 to 1 ஒய் ஆஃப் கர்வ் வந்து நான் அது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு வரப்போகுது. அப்போ இதை இன்டெகிரேஷன் பண்ணினா எக்ஸ் கியூப் பை 3 லிமிட் வந்து 0 to 1. ஸோ 1 கியூப் 1/3 மைனஸ் 0/3. அப்போ 1/3ன்னு வரப்போகுது. சரியா? 2 ரீசன் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு எது தேவை, இதிலருந்து இதை ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்னு யோசிங்க பார்க்கலாம். என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் ரீஜன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த பார்ட் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுனா இப்படி வரும். சரியா? ஸோ இந்த ஃபுல் ரீஜன்லேருந்து இதை கட் பண்ணி எடுக்கணும். மைனஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த ரீஜன் மட்டும் வரும். சரியா? அப்போ மைனஸ் பண்ணும்.
ஸோ மைனஸ் பண்ண அப்படின்னும் போது ரெண்டுத்துலேயும் மைனஸ் பண்ணோம். ஸோ ரீஜன் 1 மைனஸ் ரீஜன் 2 புரியுதா பார்த்துங்க. இது ஃபுல் ரீஜன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு தேவையானது இந்த பார்ட் மட்டும் தான் தேவை. சரியா? அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரீஜன் 1லேருந்து ரீஜன் 2 மைனஸ் பண்ணோம். பண்ணிட்டீங்கன்னா 1/2 மைனஸ் 1/3. அப்போ எல்சிஎம் வந்து 6ன்னு வரும். 6ன்னு எடுத்தினா 3 மைனஸ் 2 3 மைனஸ் 2 ஆனும் போது 1/6 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? ஸோ 1/6 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 1/6 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுமாரி கொஸ்டின்ஸை தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஒரு ரீஜனை ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கூட ஒரு முறை பண்ணலாம் பாருங்கள். இந்த ஃபுல் லைன்லேருந்து ஃபுல்லாக கண்டுபிடிப்பீங்க. அது ஒரு ரீஜன் 1. நெக்ஸ்ட்டு இந்த கருவான ரீஜன் கீழே இருக்கிறது மட்டும் கண்டுபிடிப்பீங்க. ரீஜன் 1லேருந்து ரீஜன் 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பார்ட் அழகாக இந்த ஷேப் கிடச்சிடும். சரியா? ரீஜன் 1 மைனஸ் ரீஜன் 2 போட்டோன்னா அழகாக நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இதுவுமே மிஸ்லேனியஸில் இதுமாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ட்ரா எ கிராஃப் y is equal to modulus of x plus 1 modulus of x plus 1 area between the x axis x is equal to minus 4 x is equal to 2. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. மாடுலஸ் அப்படின்னும் போது எக்ஸு லெஸ் தென் 0 0வே பெரிய நம்பரு அப்படின்னும் போது ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் எக்ஸ் ஆகிடும். அதுவே எக்ஸ் கிரேட்டர் தென் 0 வந்தால் ஃபங்க்ஷன் வந்து ப்ளஸ் எக்ஸாக இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதோட கிராஃப் நான் போட போகிறேன். எக்ஸுக்கு இந்த சைடு ஒரு 4 வேல்யூ, இந்த சைடு ஒரு 2 வேல்யூ -2 -1 0 1 2 இதுமாரி ஒரு 4 பாயிண்ட் கண்டுபிடிச்சி கிராஃபாக போட போகிறேன். அப்போ ஒய் வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். எக்ஸ் வந்து -2 எடுத்தனா இந்த கண்டிஷன் வரும். கரெக்டாக? எக்ஸ் வந்து ஃபங்க்ஷனை மைனஸ்ன்னு எடுப்பேன். அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். சரியா? அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபங்க்ஷனே எஃப் ஆஃப் எக்ஸ் இது மாதிரி ஆகிடும். ஸோ அப்போனா ஆன்சர் வரும் மைனஸ் இன்ட்டு எக்ஸுக்கு பதில் -2 தருவோம். -2 + 1 அப்படின்னும் போது -1 வரும். -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ அதே மாதிரி -1 கொடுத்தீங்கன்னா நான் வரும் ஃபங்க்ஷன் அகெயின் இதே தான் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் வரும். -1 + 1 0 ஆகிடும். 0 -0னாலும் 0 ஆகிடும். அப்போ இந்த இடத்துல 0ன்னு வரும். இப்போ 0 கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூக்கெலாம் இது எடுத்துக்கலாம். சரியா? அப்போ பாசிட்டிவ் வேல்யூ 0 கொடுத்தீங்கன்னா 1ன்னு வரப்போகுது. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 1ன்னு கொடுத்தனா நான் வரும் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 தான் வரப்போகுது. இப்போ 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 + 1 2ன்னு வந்துடும். 1க்கு 2. நெக்ஸ்ட்டு 2 கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் இதுதான் வரும். 2 + 1 3ன்னு வரும். ஸோ இதை நீ சிம்பிளாக எப்படி லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் இது மாதிரி வந்தாலே பி ஷேப் தான் வரும். சரியா? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னாலுமே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னாலே ஸோ அப்போ மாடுலஸ் அப்படின்னாலே வெறும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி வந்திருக்கும். இப்போ +1ன்னு வந்திருக்கா எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னும் போது இதோட கிராஃபு +1னா இங்கே -1ல் பாயிண்ட் வச்சுட்டு இப்படி வரும். அதுவே இங்கே எக்ஸ் -1ன்னு இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் இந்த சைடில் +1ல் வந்திருக்கும். சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த கிராஃப் மட்டும் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸா இப்போ 0,1னா இது 0 1 இந்த இடத்துல வரப்போகுது. அதே மாதிரி 1,2 1 2,3 ஏறிட்டே போகும். அடுத்தது 3,4 இது மாதிரி போய்ட்டுருக்கும். -1ல் தான் 0. இந்த சைடு வரும்போது -2 1 -3 2. அப்போ இந்த ஷேப்பில் வரும். கரெக்டாக? ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாலுமே ஓகே. எப்படி வந்துச்சுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் நான் அது -1,0. சரியா? இப்போ லைன் எங்கே கொடுத்துருக்காங்க -4 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4னா இந்த சைடில் வரப்போகுது. ஸோ இந்த சைடில் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல இருப்போம். சரியா? -4ன்னு நான் எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட்டை. -4,0 இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா இந்த பாயிண்ட்டு. சரியா? ஸோ இந்த ரீஜன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னும் போது 2,0 அப்படின்னு போட்டுக்கலாம். 2,0 இந்த பாயிண்ட் வேணும்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் நான் வரும் 2, இது 2, x2னா y வந்து 3ன்னு வந்திருக்கு. சரியா? இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் -4ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ -4 + 1 அப்படின்னும் போது -3 வரும் +3 ஆகிடும். -4,3ன்னு வந்திருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாம் கிராஃபில் மென்ஷன் பண்ணி வைங்க. நம்மளுக்கு தேவையான ரீசன் இப்போ இந்த ட்ரையாங்கிள். சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிள் இதில் ரெண்டுமே அப்வர்டில் தான் இருக்குது. என்ன பண்ணோம் அப்படின்னும் போது இந்த ரீஜனுக்கு லிமிட்ஸ் வந்து நான் வந்திருக்கோம் -4லேருந்து இந்த பாயிண்ட் வந்து -1,0லாம் இங்கே போட்டிருக்கோம்ல. ஸோ -4 to -1 y dx ப்ளஸ்
இதுக்கு நான் ஒரு லிமிட்ஸ் -1ல இருந்து 2 வரைக்கும். சரியா? -1ல இருந்து 2 வரைக்கும் y dx. சரியா? y அப்படின்னும்போது y என்னும்போது நீ ஸ்ட்ரெயிட்டாவே இந்த பாயிண்ட் இதே எடுத்துக்கலாம். y என்னும்போது x + 1. சரியா? x + 1 இன்டகிரேஷன் -4 to -1 dx. ஸோ இந்த இடத்துல -1 to 2 x + 1 dx. இன்டகிரேஷன் ஷார்ட்டாக நான் பண்ணிட்டு வந்துடுறேன். இதை பண்ணும்போது x²/2 வெறும் 1 dx பண்ணும்போது எக்ஸ்ன்னு வரும். இதோட லிமிட் வந்து -4 -1. இதை பண்ணும்போது அதே தான் x²/2 + x. லிமிட்ஸ் மட்டும் தான் மாறுது -1 to 2. இப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் தரணும். அப்பர் லிமிட் -1. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் 1/2. அப்பர் லிமிட் பண்ணும்போதே -1ன்னு வந்துடும். இது அப்பர் லிமிட் முடிஞ்சிச்சு. மைனஸ் லோயர் லிமிட் -4 ஸ்கொயர் பண்ணும்போது 4 4 16 16/2 16/2 -4. சரியா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குமே அதே மாதிரி 2 ஸ்கொயர் வந்து 4/2. இது எக்ஸ் தானே? எக்ஸ்ன்னும் போது +2 வந்துடும். அப்பர் லிமிட் முடிச்சிட்டோம். மைனஸ் லோயர் லிமிட் அப்படின்னும் போது லோயர் லிமிட் வந்து 2 2s 4. லோயர் லிமிட் வந்து -1. -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 1/2 -1ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ இதை இப்போ பண்ணலாம். 1/2 1/2 -1 வந்து -1/2ன்னு வரப்போகுது. -2 1s are 2 8s are 16. 8 - 4 வந்து 8 - 4 4 -4ன்னு இருக்க போகுது. சரியா? -4 8 - 4 4. இது 2 1s are 2 8s are 8 - 4 வந்து 4. இங்கே வெளியில் இருக்கிற -4 ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீஜனில் இது ஃபுல்லாகவே நம்ம மாடுலஸ் எடுப்போம். அப்படி இல்லைனா இந்த ஃபங்க்ஷனுக்கே நீ மைனஸ்ன்னு எடுத்துருந்தனா வேல்யூ பாசிட்டிவ்னு வந்திருக்கும். நம்ம மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பார்ட்டு. இந்த ரீஜன் தனியாக. இப்போ இந்த ரீஜன் 2 1s are 2 2s are 2 + 2 4. இது 1/2 -1 வந்து -1/2 வரும். இது வந்து -of -+1/2ன்னு வந்துடும். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா ஆன்சர் வரப்போகுது. ஸோ 1/2 2 - 8. சரியா? ஸோ -1 -8 அப்படின்னும் போது -9/2ன்னு வந்திருக்கும் இந்த ரீஜனை. அதை நான் மாடுலஸ் எடுத்தாலுமே 9/2ன்னு வரப்போகுது. ப்ளஸ் இந்த ரீஜனுமே நான் வரப்போகுது 2 4s are 8 8 + 1 9/2 9/2 9/2. சரியா? அப்போ ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள். ஆன்சர் வந்து பேஸ் சேமில். அப்போ பேஸ் சேம் அப்படின்னும் போது 2 9 2s are 18/2. இப்போ இதை டிவைட் பண்ணனா 2 9s are. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? இந்த ரீசனை கண்டுபிடிக்கும் போது அப்படியே கூட போட்டுங்க. ஃபைனலாக ஏரியா வந்து மைனஸில் வரக்கூடாது. ஸோ இந்த மாடுலஸ் அப்படின்னு போடும்போது -9/2 வந்து +9/2ன்னு ஆகிடும். அப்படி இல்லைனா இங்கே எடுக்கும் போதே மைனஸ்ன்னு எடுத்து போட்டுங்கன்னா பாசிட்டிவாகவே வந்துருக்கும். சரியா? இன்னும் 2 கொஸ்டின் முடிச்சலாம். ஸோ இப்போ ட்ரா த கிராஃப். ஸோ நெக்ஸ்ட்டு draw the graph y = sin x, y = cos x. சரியா? ஸோ sin x இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிலேருந்தே படிச்சுட்டு வரும். சைன் வந்து 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும். சரியா? காஸ் வந்து 90 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். சரியா? ஸோ இது வந்து இந்த ஷேப்பில் இப்படி வரும். ஓகே. ஸோ இப்போ இது மேக்ஸிமம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இவங்க ரீஜன் வந்து 0 to π/4. இது 0, 0 π/4 π/4 அப்படின்னும் போது 1/√2ன்னு வந்திருக்கும் அதோட லிமிட்ஸு. சரியா? ஸோ இந்த ரீஜனில் இப்படி வரும். சரியா? அதுவே π/4 இது π/4 π/2ல தான் என்ன இருக்கும். இதை மென்ஷன் பண்ணி வைங்க. எது காஸ், இது வந்து காசு, இது வந்து சைனு. சைன் 90 டிகிரி மேக்ஸிமமாக இருந்திருக்கும். சைன் 90 டிகிரி 1ன்னு இருக்கும். அதே நேரத்தில் காஸ் 90 டிகிரி 0 ஆயிருக்கும். சரியா? அது கரெக்டாக வருது பாருங்கள். சரியா? சைன் 90 டிகிரி 1 காஸ் 90 டிகிரி 0 கரெக்டாக இந்த ரீசன் இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு எந்த ரீசன் வரையும் கேட்டிருக்காங்க. ட்ரா த கிராஃபை இதையும் வரைஞ்சிட்டோம். பிட்வீன் இந்த x 0 to π/4 பிட்வீன் த கிராஃப்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பிட்வீன் த கிராஃப்ஸ் அப்படின்னும் போது இந்த ரீஜன் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. சரியா? ஸோ இந்த ரீஜன் மட்டும் தான் தேவை. அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள். ஸோ ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா அப்படின்னும் போது எதுலேருந்து எதை ப்ளஸ் பண்ணணுன்ட்டும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு காஸ் வந்து ஃபுல்லாக வரும். சரியா? காஸ் வந்து இப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் ரீஜன் வந்திருக்கும். சைன் வந்து எப்படி இருக்குது, இங்கேருந்து இப்படி போதா. ஸோ இந்த ரீஜன். ஸோ இதை
இது காசு, இது சைனு, சைன் டீட்டா. சரியா? காசு சைன். அப்போ காஸ்ல இருந்து சைனை மைனஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு தேவையான இந்த ரீஜன் வந்துட போகுது. சரியா? ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணோம். காஸ்ல இருந்து சைனை மைனஸ் பண்ணுறோன்னா இந்த ரீஜன் வந்துடும். லிமிட் வந்து 0 to π/4. இங்கேயுமே லிமிட் வந்து 0 to π/4. டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா தெரிஞ்சால் இன்டகிரேஷன் வந்துடும். சைனை பண்ணால் காசை பண்ணால் மைனஸ் சைன் இன்டகிரேஷனில். ஸோ டிஃப்ரென்சியேஷன் இது இப்படி போகும்போது டிஃப்ரென்சியேஷன், இப்படி வரும்போது இன்டகிரேஷனா. அப்போ இன்டகிரேஷனில் இந்த சைட்லேருந்து இந்த சைட் பார்ப்பேன். காசை பண்ணும்போது சைன் எக்ஸ்னு வரப்போகுது. சரியா? இது சைன் எக்ஸ்னு வந்துடும். சைன் எக்ஸ்னு வரும். லிமிட் வந்து 0 to π/4. இதை சைன் எக்ஸை பண்ணும்போது மைனஸ் காஸ் எக்ஸ் வரும். சரியா? மைனஸ் காஸ் எக்ஸு லிமிட்ஸ் வந்து 0 to π/4. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம். சைன் π/4 மைனஸ் சைன் 0 இதுவுமே இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டுனா மைனஸ் ப்ளஸ் ஆகிட்ருக்கும். இது வந்து காஸ் π/4 மைனஸ் காஸ் 0ன்னு வந்திருக்கும். சரியா? சைன் π/4 வந்து 1/√2, சைன் 0 வந்து 0 தான், 1/√2 ப்ளஸ் இது 0 ஆகிட்ருக்கும். காஸ் π/4 வந்து 1/√2. காஸ் 0வோட வேல்யூனா வந்திருக்கும் அப்படின்னா காஸ் 0வோட வேல்யூ 1 -1. சரியா? இது ரெண்டுத்தையும் மட்டும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னும் போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா √2 2ன்னு வந்திருக்கும். பேஸ் சேம்ன்றதால 1 + 1 2 -1. இப்போ இந்த 2வை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா √2 × √2 டிவைடட் பை √2 -1 அப்படின்னு போட்டோன்னா இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து √2 - 1 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வந்துடும். √2 - 1 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? ஸோ இப்போ √2 - 1 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், find the area of the region bounded by the y is equal to √x, y equal to x. சரியா? இப்போ இந்த கர்வ் எப்படி வருதுன்றதை பார்க்கணும். y is equal to x இப்படி வரப்போகுது. இது ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆக போகுது, y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரப்போகுது. கரெக்டாக? இதை ஸ்கொயரிங் ஆன் பண்ணினா y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஸ்கொயர்னா இந்த ஆக்சிஸில் வரப்போகுது. ஸோ இதை இப்படி பண்ணியிருப்போம். சரியா? ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பை. ஸோ இந்த பவுண்டட் பை அப்படின்னும் போது ரெண்டு ரீஜனுக்கும் நடுவில் தான். அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் இது 0,0. இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோன்னா 2 எக்ஸையும் ஈக்குவேட் பண்ணலாம், இல்லை 2 ஒய்யும் ஈக்குவேட் பண்ணலாம். இதை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா 2 ஒய் இருக்கா, அப்போ √x is equal to எக்ஸ்ன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணும்போது x is equal to √x இருக்கா. ஸோ இந்த இடத்துல 2 ஒய்யை ஈக்குவேட் பண்ணால் இது மாதிரி வரப்போகுது. இதையுமே இந்த ஒய்யை இந்த எக்ஸை ஒய்ன்னு எடுத்தோன்னா y is equal to √x. சரியா? y is equal to √x. இந்த பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் 0,0ன்னு ஆச்சு. இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு தேவையில்ல, எந்த சப்ஸ்டியூஷன் வேணால் பண்ணுங்கள், எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணுங்கள். நான் எப்படி எடுத்துக்கிறேன், y is equal to √x, y equal to xன்னே இருக்குது. இதை 2 எக்ஸை ஈக்குவேட் பண்ணலாம், இல்லை 2 ஒய்யை ஈக்குவேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதை ஈக்குவேட் பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் வந்துடும். y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், y ஈக்குவல் டு எக்ஸா, 2 எக்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணனா 2 எக்ஸை ஈக்குவேட் பண்ணினா இந்த எக்ஸ் போயிடும், இந்த எக்ஸ் போயிடும். அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரும். இதை இந்த சைட் ஒரு ஒய்யை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்துடும் பாருங்கள். y ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துச்சா, y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். y காமனாக எடுத்துட்டிங்கன்னா y - 1 ஈக்குவல் டு 0. இதே மாதிரி ஒரு சம் போட்டோம், y ஈக்குவல் டு 0, y இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். y 1னா எக்ஸும் 1 தான் வரப்போகுது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 1,1ன்னு இருக்கும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1,1ஆக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன வேல்யூ இருக்கும், 1,0 இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க ரீஜன் வந்து ஃபஸ்ட்டு கர்வை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைனை மைனஸ் பண்ணிடணும். லிமிட்டு 0 to 1 y கர்வ் dx மைனஸ் 0 to 1 y ஆஃப் லைன் dx. ஸோ இங்கே ஏன் மைனஸ் பண்ணுறோன்றதெல்லாம் இந்த கொஸ்டினை பாருங்கள், அதே மாதிரி லாஜிக் தான். ஸோ முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு இதை மைனஸ் பண்ணோம்ல, இதையும் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இதுலேயுமே இந்த ஃபுல் ரீஜன் கண்டுபிடிச்சிட்டு இதை மைனஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு தேவையான இந்த ரீஜன் மட்டும் வந்துடும். சரியா? ஸோ இந்த ரீஜன் மட்டும் வந்துடும். சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பாருங்கள். ஒய் ஆஃப் கர்வ் அப்படின்னும் போது √x
ரூட் எக்ஸ் டிஎக்ஸ் லிமிட் வந்து 0 to 1. இது பண்ணும்போது என்ன ஆகும், ஒய் ஆஃப் லைன் அப்படின்னும் போது ஒய்க்கு பதில் எக்ஸ்னே வரும், டிஎக்ஸ் லிமிட்டு 0 to 1. ஸோ இன்டெகிரேஷன் எக்ஸ் ரூட் எக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் பவர் 1/2 + 1 அப்படின்னு வரும், கீழேயும் 1/2 + 1 வரும், எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை 3/2ன்னு வரும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2/3 எக்ஸ் பவர் 3/2 லிமிட் வந்து 0 to 1. இங்கே வந்து x²/2 லிமிட் வந்து 0 to 1. ஸோ 2/3 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா 1 பவர் எனிதிங் 1 தான், 1 - 0 1 தான். இங்கே வரும்போதும் மைனஸ்ன்னு இருக்குது, -1 சப்ஸ்டியூட் பண்ணுமா 1/2, அது 0 பண்ணாலும் ஒன்று தான். சரியா, அப்போ 1 - 0 1 தான், 2/3 - 1/2 இதான் இதோட ஆன்சர். எல்சிஎம் எத்தனா 6ன்னு வரப்போகுது. 2 2s are 4, 4 - 3, 4 - 3ன்னும் போது 1/6, 1/6 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா, ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த லாஜிக் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே போட ஆரம்பிச்சிடுங்க. டவுட்னா மட்டும் இதை பாருங்கள், இதை எப்படி வேணால் பண்ணலாம். சரியா, ஸோ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக தான் செக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.